வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறதுனால ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புதன்கிழமை பிறந்தவங்க, 5, 14, 23 தேதிகளிலே பிறந்தவர்கள், மிதுனம், கன்னி ராசிக்காரர்கள், இவங்க எல்லாம் புதனோட அம்சத்தில் பிறந்தவங்க. இவங்க பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றினாலோ அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தினாலோ பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாம், எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு இருக்கு. உங்க பலம் இது, ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான செய் தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, நிதானமா இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். அசட்டு தைரியத்தினால சிரமமாகும். தப்பிக்கிறதுக்கு கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி. அதிதி தேவியினோட பையன் ஆதித்யன் சொல்லுங்க, தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது ரெண்டையும் வச்சு நீங்க ரொம்ப நல்ல நாளாக ஆக்கி கொள்கிறீர்கள். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் பச்சை, நீலம். கடகராசிக்கார நேயர்களை, ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா ஒரு சந்தோஷம், நிம்மதி குறைவா இருக்கு. கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் சாமிநாதனே போற்றி அல்லது முருகப்பெருமான நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க, தப்பிச்சுக்கலாம். மன நிம்மதி அதிகமாகும். தேவையற்ற பயம் குறையும், சஞ்சலம் குறையும். கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 2. அனுகூலமான செய் தெற்கு. அனுகூலமான நிறம் சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, இன்னையிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஜாகிரதையா இருக்கணும். கோயிலில் விளக்கு ஏற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கு ஏற்றணும். நெய் விளக்கு ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப சிவபெருமான நினைக்கணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், அசைவுணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், ஜாக்கிரதை. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கன்னிராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டமம், அசைவுணவு கூடாது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும். ஓம் சாயா தேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. துலா ராசிக்கார நேயர்களே, வீண் செலவில்லை, மனசு நிம்மதியா இருக்கு, அறிவு கூர்மையா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 1. அனுகூலமான செய் தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் பச்சை, கருப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உடல்நலம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் உடல்நலத்துல பாதிப்பு இருக்கு. வரவு செய்யும். வண்டி ஓட்டுறது கவனம், அசை உணவு வேண்டாம், அளவா சாப்பிடுங்க, புதிய வகை உணவு வேண்டாம். கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 5. அனுகூலமான செய் கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களை, முன்கோபத்தினால ஏமாந்து போயிடுவீங்க, அசட்டு தைரியத்தினால தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிச்சுக்கிறது? கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் நாமகிரிலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம். அறிவு தெளிவா இருக்கு, மனசு திடமா இருக்கு, நல்ல நாளா கட்டா இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம்.
அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 6. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள், பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். பிடிவாதம், விடாமுயற்சி ஜெயிக்கிறது. அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 3. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவை தவிர்த்துருங்க. அளவா சாப்பிடுங்க. புதிய வகை உணவை வேண்டாம். ரொம்ப மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தியநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ஓம் வைத்தியநாதனே போற்றி. வீட்டுல கோயில்ல நெய் விளக்கு ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 6. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. கல்யாணமான மேஷராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி 20 ராசியும் மேஷமா இருந்தாலோ அல்லது கணவன் மனைவி 20 ராசியுமே விருச்சிகமா இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவள மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. தெற்கு பார்த்த வாசல் மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியானது. ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணுங்க. திரும்பவும் சொல்றோம், வாடகை வீட்டிற்கும் வாஸ்து சாஸ்திரம் உண்டு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.